ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாஃப் இயர் எக்ஸாமுக்கு எல்லோரும் ரெடி ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு சப்ஜெக்டாக நம்ம எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதுலேயும் வந்துட்டு நம்ம 5 days ஸ்டடி பிளான், 7 days ஸ்டடி பிளான், 10 days ஸ்டடி பிளான் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ப்ராப்பராக அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஸ்டடி பிளான் போட்டு வந்து படிக்கும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் எல்லாத்தையுமே வந்து உங்களால் ப்ராப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு சில திங்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருக்கும். பேக்லாக்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ இந்த ஹாஃப் இயர் எக்ஸாமுக்கு முடிஞ்ச அளவுக்கு செகண்ட் மிட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணதான் ஃபுல்லாக முடிங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்ட்ரா சாப்டர்ஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேத்துக்கு என்னதான் ஃபுல்லாக படித்தாலும் இன்னும் கான்ஃபிடென்ஸ் வந்து வராமல் இருக்குது. ஒரு பயம் தான் ஹாஃப் இயர் எக்ஸாமை பார்த்து. எதுக்கு பயப்படுறீங்க? ஏன் பயப்படணும் இல்லையா? என்ன எப்படினாலும் அந்த எக்ஸாம் எழுத தான் நான் போகிறோம். அதுக்காக இப்போ இருந்தே பயந்து 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 நம்ம படித்தது எல்லாத்தையும் வந்து மறந்து போயிடுவோம். சரிங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் பயத்தை தூக்கி போட்டுட்டு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அதில் நமக்கு மறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம பயத்தினால கூட ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வந்துடும். உடனே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிப்போம், இந்த கொஷின்ஸ் படிச்சுட்டியா, இந்த கொஷின் கேட்டால் என்ன பண்ணுறது, ஐயோ நான் இன்னும் இந்த கொஷின் படிக்கல, புக் இன்டீரியர் உனக்கு தெரியுமா, எனக்கு இன்னும் தெரியாது, நான் கொஷின் பேப்பர் ரீகாலே பண்ணல, நீ பண்ணிட்டியா, இந்த மாதிரி வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டு கேட்டு நம்ம பார்க்கும்போது அதுலேயே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்துடும். அது ஏன் பயத்தினால வருது. பயமே இல்லாமல் ஓகே நம்ம வந்து ப்ராப்பராக கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா எதுக்கு வந்து பயம் வரப்போகுது? ஸோ பயம் இல்லாமல் இப்போ இருந்தே வந்து ஜாலியாக வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து டேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குப்பா. நெக்ஸ்ட் வீக் நமக்கு இந்நேரம் ஒரு எக்ஸாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ ப்ளீஸ் வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சம் காமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃபோக்கஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து படிக்கணும். சரியா? ஃபோக்கஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபோக்கஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஃபோக்கஸ் அவுட் ஆயிரும். சரிங்களா? ஓகே. ஸோ பயம் இல்லாமல் படிக்கிறதுக்கு நீங்களாம் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா நோ ஃபியர்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் ரியா ஃப்ரம் வண்டர் லேர்னிங். 11th and 12th மேக்ஸ் தான் வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே வந்து பெண்டிங்லேயே வச்சுட்டு இருந்தோம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ அதை இப்போ என்னங்கிறத நம்ம டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு வேகமாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. அண்ட் புக்கில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லையா எடுத்து ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் என்ன? கான்செப்ட்ஸ், ஃபார்முலாஸ், தியரம்ஸ் அண்ட் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸில் இருக்கிற எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் என்னென்ன ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 mark கொஷின்ஸ். ஸோ 1 markல நீங்கள் மார்க் லூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த சாப்டருக்கு ஒரு கிரியேட்டிவ் கொஷின்ஸாவது கேட்டுடுறாங்க. ஸோ ப்ளீஸ் நல்லா ஞாபகம் வச்சுட்டு கான்செப்டை தெளிவாக பார்த்துக்கோங்க. சாப்டர் 2, 4, 5, 6 and 7 இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு க்ரியேட்டிவ் கொஷின் கேட்குறக்கு நிறைய ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? ஸோ 11th and 12th மேக்ஸ் ஹாஃப் இயர்லி ஸ்டடி பிளான் வீடியோவில் எது ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் அண்ட் எப்படி நீங்கள் படித்தா ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாங்கிறது எல்லாமே கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 11th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்கப்பா. எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ரெண்டுமே கொடுத்துருக்கு. ஸோ ரெண்டுமே டக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வேகமாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து புக்கில் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகேவா? ஒரு சில எக்ஸசைஸ்லாம் வந்து ஒரு சில சாப்டர்ஸ்லாம் எக்ஸசைஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்காம விட்டுறோம். ஆனால் அந்த சாப்டர்ஸ்லேருந்து தான் நமக்கு அதிக நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிச்சே பார்க்க மாட்டேங்கிறோம். ஸோ சாப்டர் 2, 3 எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸசைஸ் வந்து ஜாஸ்தி. ஆனால் இதுலேருந்து தான் உங்களுக்கு அதிக நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்க. முக்கியமாக க்ரியேட்டிவ் கொஷின் இந்த சாப்டர்ஸ்லேருந்து தான் கேட்பாங்க. ஸோ ப்ளீஸ் எல்லாருமே வந்து கான்செப்டில் தெளிவாக இருங்க. அப்போ தான் நீங்கள் க்ரியேட்டிவ் கேட்டாலும் நம்மளால் வந்து எழுத முடியும். நீங்கள் எல்லாமே ஆல்ரெடி பார்த்த கொஷின்ஸாக தான் இருக்கும். உண்மையை சொல்ல போனால் நீங்கள் எல்லாருமே பார்த்த கொஷின்ஸ் தான் உங்களுக்கு க்ரியேட்டிவில் கேட்பாங்க. ஆனால் அப்போ வந்து பார்க்கும்போது இந்த கொஷினை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு தெரியும், ஆனால் பார்க்காத மாதிரி இருக்கும். இல்லை நான் படிக்கல. ஸோ வெளியே வந்து நம்ம எல்லாருமே டிஸ்கஷன் பண்ணுவோம். கரெக்டுங்களா? இந்த கொஷின் பார்த்தியா, இது நம்ம படிக்கவே இல்லை, நம்ம புக்லேயே இல்லைன்னு கடைசியில் பார்த்தா அது புக்கில் தான் இருக்கும். நம்ம வந்து அதை ப்ராப்பராக வந்து கவனிச்சிருக்க மாட்டோம். ஸோ யாரெல்லாம் சென்டம் எடுக்கணுங்கிற ஒரு வெறியில் இருக்கீங்களோ ப்ளீஸ் தயவு செஞ்சு புக் ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அட்லீஸ்ட் ஒரு 10 கொஷின் பேப்பர்ஸ் ஆச்சும் ரீகால் பண்ணிக்கோங்க. அப்போ தான் க்ரியேட்டிவ் கொஷின் வந்து உங்களால் ஈஸியாக வந்து அட்டென்ட் பண்ண முடியும். சரியா? ஸோ இப்போ கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னாலே டெஃபினட்டாக நீங்கள் 85+ வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் ஒரு 10 years கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி அது போக எக்ஸ்ட்ரா என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஷின்ஸை நீங்கள் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே சூப்பராக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அது போக 10 years ப்ரீவியஸ் கொஷின் பேப்பருக்கு நான் எங்கே மேம் போகிறது, எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது, ஸோ இது எல்லாமே நம்ம வண்டர் லேர்னிங் ஆப்பில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அந்த கொஷின் பேப்பர் எல்லாமே டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம
ஹண்டர் லேர்னிங் ஆப்பில் அட்மிஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. 3 days லைவ் கிளாஸ், 3 days வந்து உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் இருக்குது. 2 hours வந்து லைவ் கிளாஸ் இருக்குப்பா. ஸோ யாரெல்லாம் வந்து அட்மிஷன் போடுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே கைட் புக்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது போக கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் எல்லாமே வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஹண்டர் லேர்னிங் ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் மார்க்ஸை நீங்கள் எல்லாருமே வந்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? எஸ். ஸோ 11th மேக்ஸில் சாப்டர் 9 இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஒரு சில சாப்டரில் அதிகமாக கொஷின்ஸ் வந்து கேட்காத மாதிரி தான் இருக்கும் நீங்கள் கொஷின் பேப்பரை பார்க்கும்போது. பட் நம்ம நேரம் அந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற டவுட்ஸும் வரும். அப்போ நீங்கள் இந்த ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் சால்வ் பண்ணும்போது அதில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க, எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணி எப்படியெல்லாம் வந்து சொல்யூஷன்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக பார்க்கணும். இல்லை நான் சும்மா தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்னா அதில் கண்டிப்பாக வந்து மிஸ்டேக்ஸ் வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளமும் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கும்போது யோசிங்க, இந்த கொஷின்ஸ் வந்து இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம், ஏன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், எதுக்காக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணுமா, இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷின் நீங்களே ரைஸ் பண்ணி அதில் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ நீங்கள் இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக சொல்கிறேன் 85+ வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இது தான். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அந்த கொஷின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். சரியா? அடுத்தது 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ரெண்டுமே கொடுத்துருக்கு. இதெல்லாம் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்டிவிஷன் முதற்கொண்டு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ பெருசாக இருக்குங்கிறதுக்காக அந்த ப்ராப்ளமை விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு கொடுத்துருக்கிற சப்டிவிஷனில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க. சரியா? ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் நோட் புக்லேயும் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நம்ம மொபைலையும் தூக்கிட்டு போயிடுவோம். கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம படிக்க மாட்டோம், மொபைலில் தான் சும்மா பார்த்துட்டு போவோம். சரியா? ஏன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லா மூடையும் கெடுத்து விட்ரும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு மொபைலை கொண்டு போகாதீங்க. படிக்கும் போது எப்போவுமே வந்துட்டு மேக்ஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி என்ன நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் தயவு செஞ்சு மொபைல் ஃபோன் எடுக்காதீங்க. எனக்கு எதாவது டெஃபினேஷன் பார்க்கணுன்னா எனக்கு மொபைல் வேணும், வேணாம் அது ஏன் தெரில, எழுதி வைங்க, நோட்டில் எழுதி வைங்க. டவுட்டுன்னு சொல்லி ஒரு பேஜ் எடுத்துக்கோங்க, அதில் ஃபுல்லாக எழுதி வைங்க. அந்த டவுட் இருக்கிறதெல்லாம் நீங்கள் எல்லாம் எக்ஸாம் நீங்கள் வந்து படித்து முடிச்சிருப்பீங்க இல்லையா, படித்து முடிச்சதுக்கப்புறமா அந்த டவுட் செஷன்னு சொல்லி ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருந்துச்சோ அதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் படிக்கும் போதே நான் எல்லாத்தையும் டவுட்டும் கிளியர் பண்ணிடுவேன் அப்படிலாம் வந்து நீங்கள் நினைக்கவே வேண்டாம். ஏன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ட்ராபேக் வரும், நோட்டிஃபிகேஷன் வரும், கண்டிப்பாக நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகும். சரிங்களா? அண்ட் இந்த சாப்டர் 6 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது இம்பார்ட்டன்ட் எது இல்லைன்னு சொல்லவே முடியாது, எல்லா கொஷின்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ சாப்டர் 5, 6 ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு இதில் இருக்கிற கொஷின்ஸ் வந்து டவுட் நிறைய வரும், ஏன்னா ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் இருக்கும். சரிங்களா? ஸோ கொஞ்சம் வந்து கிளியராக வந்து படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு எக்ஸசைஸும் நீங்கள் எந்த மாதிரிலாம் படிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஆப்பில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம்ப்பா. ஏன்னா இந்த சாப்டர்லாம் வந்துட்டு சும்மா கிடையாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இப்போவே அட்மிஷன் லாக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஒரு கிளாரிட்டியை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்டர் 7 இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ்க்கு நீங்கள் ஹை ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எக்ஸசைஸ்க்கு வந்து கொடுக்கணும். சாப்டர் 7 கண்டிப்பாக ஒரு க்ரியேட்டிவ் கொஷின் கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது, நல்லா தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ சாப்டர் 8 வந்துட்டு நமக்கு இருக்கிற கொஷின்ஸை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கனாலே போதும். கண்டிப்பாக இதில் வந்து ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. அண்ட் 2 மார்க் 3 மார்க் ஆப்வியஸ்லி கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா? ஒவ்வொரு சாப்டர்லேயும் வந்துட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கொஷின் பேப்பரை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். அண்ட் அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து கொடுத்துருவோம், நீங்கள் அதையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் ஸோ இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான கிளாரிட்டி எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். அண்ட் கண்டினியூவாக நம்ம ஹண்டர் லேர்னிங் சேனலாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரியா? அது போக நம்ம ஆப்லேயும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஹண்டர் லேர்னிங் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எடுத்துக்கலாம். முக்கியமாக ஃபார்முலா ஷீட் நீங்கள் அதிலேருந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஃபார்முலா ஷீட் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதை நீயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்லேருந்து வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே டக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாமுக்கு சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோப்பா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாஃப் இயர்லி மார்க்கை வச்சு தான் உங்களை பப்ளிக் மார்க்கை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போவே எக்ஸாமுக்கு எல்லாம் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் எந்த பயமும் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ண நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா நோ ஃபியர்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.